Good morning students, welcome to science class. So today I am going to continue with the 9th chapter. Okay, so 9th chapter நம்ம என்ன படிச்சோம், metals non metals படிச்சோமா. So matter around us la metals and non metals படிச்சோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா page number 98 ல உள்ள activity படிக்க போறோம். ஓகேங்களா? Strike a welcome to science class. Okay. Strike a metal utensil with a metal spoon. So என்ன பண்றாங்கன்னா ஒரு வெசல்ல வந்து மெட்டலால என்ன பண்ணணும், மெட்டல் ஸ்பூனால வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் த கைண்ட் ஆஃப் சவுண்ட் எமிட்டட். ஸோ என்ன மாதிரி சவுண்ட் வருது. நவ் ஸ்ட்ரைக் அ பீஸ் ஆஃப் வுட் சார்கோல் வித் த சேம் ஸ்பூன். ஸோ அதே வெசலை நம்ம என்ன பண்ணியிருக்கணும், வுட் சார்கோலால் ஒரு வாட்டி அடிக்க சொல்கிறாங்க. டூ யூ ஃபைண்ட் டிஃப்ரென்ஸ் இன் த கைண்ட் ஆஃப் சவுண்ட் ப்ரொடியூஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு ஃபீல் பண்ண முடியுதா. மோஸ்ட் மெட்டல்ஸ் ப்ரொடியூஸ் ரிங்கிங் சவுண்ட். ஸோ எப்போவுமே வந்து ரிங்கிங் சவுண்ட் தான் வரும். வென் ஸ்ட்ரக் தட் இஸ் தே ஆர் சொனோரஸ். நான் மெட்டல்ஸ் ஆர் நான் சொனோரஸ். ஸோ இது தெரியணும். மெட்டல்ஸ்னால் வந்து சொனோரஸாக இருக்கும், நான் மெட்டல்ஸ் வந்து நான் சொனோரஸாக இருக்கும். இப்போ நான் மெட்டல்ஸோட யூசஸ் என்ன. இப்போ டைமண்ட் இருக்கு இல்லையா, டைமண்ட் வந்து கார்பனோட ஒரு ஃபார்ம். இட் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் ஜுவல்ஸ், கட்டிங் அண்ட் கிரைண்டிங் எக்யூப்மெண்ட்ஸ். Graphite is used in making pencil lead. ஸோ டைமண்ட் வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம், நகைக்கு, அப்புறம் கட் பண்ணுறதுக்கு, கிரைண்டிங் பண்ணுறதுக்கு, எக்யூப்மெண்ட்ஸ் பொருளுக்கெல்லாம். கிராஃபைட் எதுக்கு பண்ணோன்னா பென்சிலோட லெட்டுக்கு ரொம்ப மெயினாக யூஸ் பண்ணுறோம். சல்ஃபர் இஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் கன் பவுடர் அண்ட் வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர். ஸோ சல்ஃபர் எதுக்கு பண்ணுறோன்னா கன் பவுடர் தயாரிக்கிறதுக்கும் வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பருக்காகவும் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பாஸ்பரஸ் வந்து இந்த மேட்ச் பாக்ஸ் வெத்துப்பட்டிலாம் இருக்கு இல்லையா, அது தயார் பண்ணுறதுக்கும், ரேட் பாய்சன் எக்ஸட்ரா. நைட்ரஜன் இஸ் யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் அமோனியா. நைட்ரஜன் வந்து இந்த அமோனியாவை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குளோரின் இஸ் யூஸ்டு ஆஸ் அ ப்ளீச்சிங் ஏஜென்ட் அண்ட் இன் ஸ்டெரிலைசிங் வாட்டர். ஸோ குளோரின் வந்து அது வந்து ப்ளீச்சிங் பவுடர் மாதிரி, துர்நாற்றம் அதெல்லாம். அப்புறம் ஸ்டெரிலைசிங் வாட்டர். ஹைட்ரஜன் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ ராக்கெட் ஃபியூவல் அண்ட் ஹைட்ரஜன் ஃப்ளேம் இஸ் யூஸ்டு ஃபார் கட்டிங் அண்ட் வெல்டிங் பர்பஸ். ஸோ ஹைட்ரஜன் வந்து ராக்கெட் ஃபியூவலாக யூஸ் பண்ணுறோம். ஹைட்ரஜன் ஃப்ளேமை வந்து கட்டிங்காகவும் வெல்டிங் பர்பஸ்க்கு பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரஜன் இஸ் அ யூஸ்டு ஃபார் ரெடியூசிங் ஏஜென்ட்டாகவும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது என்னென்னா டைமண்ட்னா வைரம் இல்லையா, ரொம்ப பலன்னு மினுமின்னு இருக்கும். ஸோ இந்த மெட்டல்ஸ்க்கும் நான் மெட்டல்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 5 மார்க் கொஷனில் கூட கேட்கலாம். ஸோ என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ப்ராப்பர்ட்டி, மெட்டல், அதுக்கப்புறம் நான் மெட்டல். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட்டட் ரூம் டெம்பரேச்சர் பார்ப்போம். அதுக்கப்புறம் யூஸ்வலி சாலிட், அக்கேஷ்னலி லிக்விட் அப்படின்னு இருக்கும். நான் மெட்டல் வந்து சாலிட், லிக்விட் இல்லை கேஸஸாக இருக்கும். மேலியபிலிட்டி இருக்கும், ஆனால் மெட்டல் குட்டாக தான் இருக்கும். ஆனால் நான் மெட்டல் வந்து புவராக இருக்கும். ஆனால் எப்போவுமே சாஃப்டாகவும் பிரிட்டிலாகவும் இருக்கும். அடுத்து டக்டாலிட்டி வந்து மெட்டலுக்கு வந்து குட்டாக இருக்கும், நான் மெட்டலுக்கு வந்து புவர், யூஸ்வலி சாஃப்ட் அண்ட் பிரிட்டில். மெல்டிங் பாயிண்ட் மெட்டலுக்கு எப்படி இருக்கும், யூஸ்வலி ஹை, அப்போ நான் மெட்டலுக்கு யூஸ்வலி லோ. பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா அதுவும் மெட்டலுக்கு வந்து யூஸ்வலி ஹை, நான் மெட்டலுக்கு யூஸ்வலி லோ. ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா டென்சிட்டியில் மெட்டலுக்கு வந்து யூஸ்வலி ஹை, நான் மெட்டலுக்கு வந்து யூஸ்வலி லோ. ஸோ கண்டக்டிவிட்டியில் தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டல்னால் இட்ஸ் அ குட் கண்டக்டர், நான் மெட்டல் வந்து வெரி புவர். புரியுதுங்களா. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சால் மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு நம்மளால் பண்ண முடியும், சீக்கிரமாக கண்டுபிடிச்சி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அடுத்தது மெட்டலாய்ட்ஸ்னால் என்ன, த எலிமெண்ட்ஸ் விச் எக்ஸிபிட் the properties of metals as well as non-metals are called metalloids. ஸோ மெட்டல்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை எக்ஸிபிட் பண்ணும். ஸோ அது வந்து நான் மெட்டல்ஸாகவும் இருக்கலாம். ஸோ அப்படி பண்ணுறதுனால அதுக்கு என்ன பேர், மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து போரான், சிலிக்கான், ஆர்சனிக், ஜெர்மானியம், ஆன்டிமோனி, டெலீரியம், பொலோனியம். ஸோ இதெல்லாம் வந்து மெட்டலாய்ட்ஸோட உதாரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெட்டலாய்ட்ஸோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன. ஃபஸ்ட்டு வந்து மெட்டலாய்ட்ஸ் ஆர் சாலிட்ஸ் அட் ரூம் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், மெட்டலாய்ட்ஸ் வந்து சாலிடாக இருக்கும். தே கேன் ஃபார்ம் அலாய்ஸ் வித் அதர் மெட்டல்ஸ். ஸோ அது என்ன பண்ணுன்னா மற்ற அலாய்ஸோட மெட்டல்ஸோட அது அலாய்ஸாக ஃபார்ம் பண்ணும். தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். Some metalloids such as silicon and germanium can act as electrical conductors under specific conditions. Thus, they are called
செமிகண்டக்டர்ஸ். ஸோ சில மெட்டலாய்ட்ஸ் இருக்குது, சிலிக்கான், ஜெர்மானியம். ஸோ அது வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸாக யூஸ் பண்ணுவோம் சில கண்டிஷனில் மட்டும்தான். ஸோ அதை வந்து என்னன்னு சொல்லலாம், செமிகண்டக்டர்னு சொல்லலாம். சிலிக்கான் which is a metalloid appears lustrous but it is neither malleable nor ductile. It is brittle. Brittleனா சீக்கிரமாக உடையக்கூடிய தன்மை. A characteristic of some non-metals. It is much poorer conductor of heat and electricity than the metals. ஸோ சிலிக்கான் வந்து கம்பேர் பண்ணும்போது மற்ற மெட்டல்ஸோட அது வந்து புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூசஸ் ஆஃப் மெட்டல்ஸ். ஓகேங்களா? Okay, sorry, one point விட்டுட்டேன். The physical properties of metalloids tend to be metallic but their chemical properties tend to be non-metallic. ஸோ இது ஒரு முக்கியமான உதாரணம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ் வந்து மெட்டாலிக்காக தான் இருக்கும், ஆனால் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நான் மெட்டாலிக்காக இருக்கும். இப்போ யூசஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ், இதுக்கு முன்னாடி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் படித்தோம். இப்போ அது எதுலலாம் யூஸ் ஆகுது, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? எல்லாமே ரொம்ப முக்கியமான டாபிக் தான். நீங்கள் இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்து 9th ஸ்டாண்டர்டில் என்ன பண்ண முடியும், இந்த கான்செப்டே உங்களுக்கு கேட்கும்போது நல்லா புரிஞ்சுக்க முடியும், உங்களுக்கு நிறைய ஞாபகம் இருக்கும் நீங்கள் முன்னாடி படிச்சிருக்கனால. ஸோ மெட்டலாய்ட்ஸோட யூசஸ் என்ன? சிலிக்கான் இஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரானிக் டிவைசஸ். போரான் இஸ் யூஸ்ட் இன் ஃபயர் ஒர்க்ஸ் அண்ட் அஸ் அ ஃபியூயல் ஃபார் இக்னிஷன் இன் ராக்கெட். ஸோ போரான் வந்து ஃபயர் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி ராக்கெட் இக்னிஷனுக்கும் யூஸ் பண்ணுவோம். இப்போ காம்பவுண்ட்ஸ். A compound is a poor substance which is formed due to the chemical combination of two or more elements in a fixed ratio by mass. ஸோ காம்பவுண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ். அதில் என்ன ஆகும்னா நிறைய கெமிக்கல் காம்பினேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அது எதோட சேரும்னா 2 இல்லை 2க்கு மேற்பட்ட எலிமெண்ட்ஸோட சேர்ந்து ஃபிக்ஸட் ரேஷியோவும் மாஸ்லேயும் இருக்கும். ஓகேங்களா? The properties of a compound are different from those of its constants. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எப்படி இருக்கும்னா நிறைய வேறுபட்டிருக்கும். ஓகேங்களா? அதோட கான்ஸ்டன்ட்ஸை பார்க்கும்போது வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, சோடியம் குளோரைடு ஆர் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். Molecule of water is composed of 1 oxygen atom, 2 hydrogen atoms in the ratio 1:2 by volume or 8:1 by mass. ஸோ மாலிக்யூல் ஆஃப் வாட்டர் வந்து எப்படின்னா ஒரு ஆக்சிஜனும் 2 ஹைட்ரஜனும் இருக்கும் இல்லையா? வாட்டரோட ஃபார்முலா என்ன? H2O. அப்போ ஹைட்ரஜன் வந்து 2 இருக்குது, ஆக்சிஜன் வந்து 1 இருக்குது. ஸோ ரேஷியோ வந்து 1:2 by volume or 8:1 by mass அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். சரி, காம்பவுண்ட்ஸை எப்படிலாம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், என்னென்ன டைப் இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் ஆன் த ஆரிஜின் ஆஃப் கெமிக்கல் கான்ஸ்டியூயன்ட்ஸ், compounds are classified as inorganic compounds and organic components. ஸோ மெயினாக ரெண்டாக தான் பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஆர்கானிக், இன்னொன்று இன்ஆர்கானிக். இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால் என்ன? காம்பவுண்ட்ஸ் obtained from non-living source such as rock, minerals etc. are called inorganic. சாக்கு, பேக்கிங் பவுடர். ஸோ என்னென்னா அதெல்லாம் நான் லிவிங் சோர்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பாறைகள், மினரல்ஸ்லேருந்து தான் நமக்கு கிடைக்கும், அதெல்லாம் இன்ஆர்கானிக். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ஆர்கானிக்னா என்ன? காம்பவுண்ட்ஸ் obtained from living sources such as plants, animals etc. ஸோ லிவிங் சோர்ஸஸ்லேருந்து கிடைக்கும், அதாவது பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், அதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் எக்ஸெட்ரா. போத் இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் இன் ஆல் 3 states. ஸோ இந்த இன்ஆர்கானிக்கும் ஆர்கானிக்கும் கண்டிப்பாக 3 ஸ்டேட்டில் வரும், சாலிட், லிக்விட் அண்ட் கேஸஸ். Let us learn about some important compounds in solid, liquid and gases. ஸோ இந்த மூணுத்தில் எது ரொம்ப முக்கியமானதெல்லாம் வருது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. சாலிட் ஸ்டேட்டில் என்ன இருக்குது? இப்போ காம்பவுண்டு, அந்த காம்பவுண்டில் உள்ள கான்ஸ்டியூன்ஸ் எலிமெண்ட்ஸ் என்ன? இப்போ பொட்டாசியம், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிலிக்கா, அது வந்து சாண்டு. கான்ஸ்டன்ட் எலிமெண்ட்ஸ் வந்து சிலிக்கான், ஆக்சிஜன். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, ஸோ அதுக்கு என்ன சொல்லுவோம்? காஸ்டிக் பொட்டாசியம் சொல்லுவோம். கான்ஸ்டன்ட் எலிமெண்ட்ஸ் என்ன? பொட்டாசியம், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். சோடியம் ஹைட்ராக்சைடு, அதையும் காஸ்டிக் சோடா சொல்லுவோம். அதோட எலிமெண்ட்ஸ் வந்து சோடியம், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். காப்பர் சல்ஃபேட் அப்படின்னு சொன்னால் கான்ஸ்டன்ட் எலிமெண்ட்ஸ் வந்து காப்பர், சல்ஃபர், அப்புறம் ஆக்சிஜன். அடுத்து ஜிங்க் கார்பனேட் அப்படின்னா கேலமைன் அப்படின்னு சொல்லுவோம். அதோட கான்ஸ்டன்ட் எலிமெண்ட்ஸ் வந்து ஜிங்க்கு, கார்பன், ஆக்சிஜன். ஸோ இப்போ அடுத்தது நம்ம லிக்விடில் பார்க்க போகிறோம். லிக்விடில் பார்த்தீங்கன்னா வாட்டர்.
ஸோ அதோட எலிமெண்ட்ஸ் வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னா ஹைட்ரஜன் குளோரின். நைட்ரிக் ஆசிட் சொன்னால் ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன். சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு சொன்னால் ஹைட்ரஜன் சல்ஃபர் ஆக்சிஜன். இதே அசிட்டிக் ஆசிட்னா அதை வினிகர்னு சொல்லுவோம். ஸோ அதில் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன். ஸோ அப் டு திஸ் யூ ரீட் அண்ட் கம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் in the next class you can ask me. Thank you students.